2025-26ஆம் ஆண்டு 1,08,000 கோடியாக நிதி பற்றாக்குறை இருக்கும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் திருத்திய மதிப்பீட்டில் இது 1,24,000 கோடியாக உயர்ந்துள்ளது. அதாவது நிதி பற்றாக்குறை சுமார் 16,000 கோடி அதிகரித்துள்ளது. 2026-27 இடைக்கால பட்ஜெட்டில் நிதி பற்றாக்குறை 1,22,00,000 கோடியாக இருக்கும் என்று குறிப்பிட்ட நிலையில் திருத்திய மதிப்பீட்டில் கண்டிப்பாக இது உயரும். இந்த ஆண்டு நடப்பாண்டு 2026-27 1,22,000 கோடி பற்றாக்குறைக்கு சொல்றாங்க. திருத்திய மதிப்பீடு இன்னும் குறை இருக்குது. மொத்தத்தில் விடியா திமுகவின் நிதிநிலை அறிக்கை அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும். அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும், புட்டு பார்த்தால் உள்ளே சொத்தையாக இருக்கும் என்பதற்கு உதாரணமாக இந்த நிதிநிலை அறிக்கையில் உள்ளன.